இந்த 2 பாட்டை நான் எழுதினேன். இதெல்லாம் எழுதி கூட ஒரு வாழ்க்கையில் ஒன்றும் பெரிய பிரைட்னஸ் வரல. இங்கே வருஷத்துக்கு ஏதோ ஒரு படத்தில் ஒரு பாட்டு 2 பாட்டு எழுதி என்னத்த காலம் தள்ளுற, வயசு போயிட்டு இருக்க. அப்போ டிவிஎஸ்ல மிஜுரால கணேசன் ஒருத்தர் பெரிய போஸ்டில் இருந்தார், எனக்கு ஃப்ரெண்டு. நீ ஏன்டா இங்கே கஷ்டப்படுற, நீ வந்து டிவிஎஸ்ல நல்ல வேலை போட்டு தரேன். ஸோ ஐ டிசைட் சினிமாவே விட்டுட்டு 3-4 வருஷம் ஆச்சு. 5-6 பாட்டு எழுதியிருப்பேன். இப்ராஹிம் ஒரு 7 பாட்டு எழுதியிருப்பேன். இப்ராஹிம்னு ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தார். அப்புறம் ஊருக்கு போகலாம், மதுரைக்கு போகலான்னு முடிவு பண்ணி மறுபடியும் ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டீங்க. மறுபடியும் ஊர் சுத்த ஆரம்பிச்சாச்சு. மதுரைக்கு போகலான்னு இருக்கிற போது எனக்கு கஷ்டப்பட்ட காலத்தில் ரொம்ப உதவின ஒருத்தரில் முக்கியமானவர் பிபி சீனிவாஸ். அவர் என் ரூமுக்கு வந்தார். நீங்க மதுரைக்கு போறதுக்கு முன்னாலேயே? மதுரைக்கு 10 முன்னாடி தான். மதுரைக்கு போவே இல்லை நான். அவர் வந்துட்டாரு. அவர்கிட்ட சொல்லலை, நாளைக்கு நான் மதுரைக்கு போறதா இருந்தேன். அவர் என் ரூமுக்கு எதேச்சியா வந்தார். ஃப்ரீக்வெண்டா வருவார். எப்படி வருவார்னா, அவர் அங்கே கண்ணமாப்பேட்டையில் தானே குடியிருந்தாரு. ஸோ 5-10 ஒன்றா நான் அங்கே அவர் வீட்டுக்கு தான் போய் நிற்பேன். அவர் வந்த உடனே நான் சொன்னேன், என்ன பாட்டு சமீபத்தில் பாடினாங்க நீங்கள் படத்தில் அப்படின்னு சீனிவாசை கேட்டேன். ஒரு பாட்டு சுமைதாங்கியில் பாடியிருக்கேன் அப்படின்னு, மயக்கமா கலக்கமான்னு ஒரு பாட்டை பாடி காமிச்சார். அந்த பாட்டை கேட்ட உடனே மதுரை போகிறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். அவ்வளோ அற்புதமான பாட்டு. நான் பிற்காலத்தில் கண்ணாசன்கிட்ட சொன்னேன், நான் வந்து உமக்கு எதிரியாக வந்திருக்கிறேன்னு நீ நினச்சா அதுக்கு உம்ம பாட்டு தான் காரணம். இந்த மயக்கமா கலக்கமா பாட்டை பிபி சீனிவாஸ் பாடலைன்னா நான் மதுரைக்கே போயிருப்பேன். அந்த பாட்டு ஒண்டர்ஃபுல் சாங், நீங்கள் கேட்டிருப்பீங்க. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கைகள் நடுக்கமான்னு பல்லவி வரும். நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்க. ஒரு நம்ம மாதிரி வாழ்க்கையில் ஒன்றும் வெற்றி அடையாமல் எதுலேயும் சக்ஸஸ் ஆகாமல் மனம் ரொம்ப தொய்ந்து நைந்து போய் இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்குறீங்க அவனை, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கைகள் நடக்குமா? ஆமாம் ஐயான்றீங்க. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். இந்த செயின் ஆஃப் தாட் ஒரு பாட்டு எழுதினா எப்படி எழுதுனாங்கிறதுக்கு உதாரணம் எடுத்துக்கணும். கண்ணாசம் பாட்டேன். மயக்கமா கலக்கமா கொஸ்டின்ஸ் யூ. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடக்குமானா நீ ஆமாங்கிறீங்க. வாழ்க்கையில் நடக்குமான்னொடனே அது லிங்க் வருது பாருங்க. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். அப்புறம் எப்படியா வாழறது? வாசல் தோறும் வேதனை இருந்தா வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. நீ எப்படி வாழறதுன்னு வாடி நின்னதுனால அது உன்னை விட்டுட்டு போறதில்லை. அப்ப எப்படி பின்ன சர்வை பண்றது? எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்றேன் பாருங்க. 1000 இருக்கும் வாழ்க்கைன்னா வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாடி நின்னா மட்டும் நீ வேதனைப்பட்டா மட்டும் வேதனை பண்ண மட்டும் போகாது. பட் ஹவு டு வின் ஓவர் இட்? எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். என்னையா நொந்து கிடக்கிறேன், எதையும் தாங்க இதயத்தை, இதயம் எப்படி எதையும் தாங்குங்கிறான். ஏழை மனதை மாளிகையாக்கு, அதுல என்ன காசு வேணும்? உன்னுடைய மனசை பணக்காரனாக்குறதுக்கு என்ன தெய்வம் தேவையில்லையே. ஏழை மனதை மாளிகையாக்குன்னா இப்ப நான் வந்து எதையும் தாங்குறேன், இதயம் இது என் மனம் மாளிகை மாறி அப்படின்னு நான் ராஜா மாதிரி இருந்தேன்னா நாளைக்கு சோத்துக்கு என்ன பண்றது? ஏழை மனதை மாளிகையாக்கு நீ சொல்ற, ஆக்கி சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? நாளைக்கு நாளை பொழுதை இறைவனை கழித்து நீ ஏன்டா அதை உங்க கையில் எடுத்துக்கிற? புரியல உங்களுக்கு? ஏழை மனதை மாளிகையாக்கு இரவும் பகலும் காவியம் பாடுனா, காவியம் பாடிக்கிட்டு இருக்கலாம், பசிக்குது ஐயா. நாளைக்கு என்ன பண்றதுன்னா நாளை பொழுதை இறைவனை கழித்து நடக்கும் வாழ்வில் நிம்மதி தேடு. நாளை பொழுதை இறைவனை கழிச்சு எப்போ பொழுது விடுகிறது, எங்க நிம்மதி தேடுறது? அப்படின்னா உன்னை விட மோசமா எவ்வளவு பேர் இருக்கான். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி. இது ஒரு அற்புதமான பாட்டு இல்ல? இது ஒரு பைபிள், ஒரு பகவத். எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். இந்த பாட்டை கேட்டா நான் மதுரை போறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். அது மாதிரி நான் இருந்ததுக்கு பின்னாடி பலன் இருந்தது. நான் ஏன் இதை சொல்றேன்னா, என்னுடைய பெருமைக்காகவோ கண்ணாசனுடைய பெருமைக்காகவோ பிபி சீனிவாஸ் பெருமைக்காக சொல்லலை. நீங்க யாருமே வாழ்க்கை நமக்கு இல்லைன்னு நோந்துடக்கூடாது. பீப்புள் ஷுட் பி வெரி ஆப்டிமிஸ்டிக். பெசிமிஸ்டிக்கா இருக்கக்கூடாது. பெசிமிஸ்டிக்கா இருந்தோம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை.